வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக 6 மாதம் தான் இருக்குது. இன்னும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. இனிமேல் படித்தா பாஸ் ஆக முடியுமா, இல்லை வேலைக்கு போயிட்டு நான் படிக்கிறேன் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னுங்களும் இந்த வீடியோ. அடுத்து ஒரு 6 மாதத்தில் ரெகுலராக படிக்கிறவங்க கம்பல்சரி 12 ஹவர் படிச்சிடணும். 12 ஹவர் படிச்சிட்டோம்னா நான் ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன், நான் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஒதுக்கி நம்ம படித்தோம்னா இந்த 6 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக படித்து முடிச்சுட்டு வேலையை வாங்கிட்டு போயிடலாம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணம் நான் எப்படி முடித்தேன் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டு தான் கிடைக்க நேரத்தில் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிருக்கேன். எப்படி தமிழ் முடிச்சேன்னா, தமிழில் எழுத்தை வந்து நான் டாபிக் படி பிரிச்சுட்டேன். எழுத்தை வந்து டாபிக் படி பிரிச்சுட்டேன். எழுத்தெல்லாம் எதில் கவர் ஆகுது, சுற்றெழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், மயங்கொலி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், போலி, புணர்ச்சி, வல்லினமிகு, வல்லினமிகா எழுத்துக்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரியா எழுத்து மட்டும் செப்பரேட்டாக ஒரு எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி ஸ்கூல் புக்லேருந்து எழுத்தை ஃபுல்லாக தனியாக எடுத்துட்டேன். சுற்றெழுத்துலாம் நம்ம புக்கில் தேடி படிக்கணும். நான் அதனால என்ன பண்ணிட்டேன், இங்கே நான் எழுத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். சுற்றெழுத்துக்கள், மயங்கொலி எழுத்துக்கள், லகர லகர வேறுபாடு, புணர்ச்சியும் நான் எழுத்துலேயே கொண்டு வந்துட்டேன். புணர்ச்சியில் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. வேற்றுமை புணர்ச்சி வரைக்கும் முடிச்சாச்சு. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் புக்குக்கு பின்னாடி இருக்க ஸ்டாண்டர்ட் வைஸாக போகாமல் நான் தனியாக செப்பரேட்டாக எழுத்தெல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுது, சொல்லலாம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி செப்பரேட்டாக எடுத்து அப்படிதான் முடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால டைம் கொஞ்சம் தான் கிடைக்குது. அதனால நம்மளுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு புக்கையும் தேடி எடுத்து போய் இலக்கணம் செப்பரேட்டாக எழுத்துக்கு மட்டும் நான் தனியாக நோட்ஸ் எடுத்துட்டேன். சொல்லுக்கு தனியாக வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எடுத்திருக்கேன். இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால நம்ம டைம் கம்மியாக கிடைக்கிறதுனால நான் தமிழும் மேக்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த வாரம் தமிழ் மேக்ஸ் மட்டும்தான். ஜிஎஸ் நான் எடுக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து நான் சிஎஸ் எடுத்தேன். ஆனால் அது வந்து என்னால் படிக்க முடியலை. டைம் அதிகமாக இருக்குது. சிந்து சமணி நாகரிகம் எடுத்தேன். இப்போ டைம் அதிகமாக இருக்குன்னு முடிக்க முடியல. ஆனால் இப்போ நம்மளுக்கு மேக்ஸ் எப்படி முடிக்கிறதுனா, மேக்ஸ் செவரல் புக்கையும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது போக ஸ்கூல் புக்கு, இப்படி தான் மேக்ஸ் பார்க்குறோம். சரி, மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கும் முடிச்சிட்டோம். இந்த வாரம் வந்து ரேஷியோ ஒரு ப்ரொபோஷன் இருக்குது. மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. அப்படியே டெஸ்ட்டுக்கு ரெடியாக இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கவங்க கமெண்ட்டை ரெடின்னு சொல்லி போடுங்க. எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நல்லபடியாக படிங்க.